ஸோ ஐ ஹோப் அந்த போன லெசன்ஸ் அந்த ப்ரிப்போசிஷன் அண்ட் ப்ரொனவுன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இன்னும் ஒரு இதை பார்க்க போகிறோம். நம்ம டே 6ல் என்ன பார்த்தோம்? ப்ரொனவுன் அண்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம். ப்ரொனவுன் அப்படிங்கிறது நான், நீ, அவன், அவள். அது ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது அந்த உடைய, இருந்து, அந்த மீது, இக்கு அப்படின்னு பார்த்தோம். இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஆன்சர் வந்திருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஆன்சரை வச்சு இன்னும் ஒரு வார்த்தை நம்ம மேக் பண்ண போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை ஹிந்தியில். இது நம்ம அடிக்கடி அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற வார்த்தை. அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்னது? அவன் ப்ளஸ் உடைய, அவனுடைய என்னது? ஆல்ரெடி பார்த்துருக்கோம், உஸ்கா. அவளுடைய உஸ்கி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இதெல்லாம் என்னது? ப்ரிப்போசிஷன் அண்டு ப்ரொனவுன். ப்ரிப்போசிஷன் அண்டு ப்ரொனவுன் ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இதுதான் அந்த ஆன்சர். உஸ்கா, இஸ்கா, அவங்களுடைய, இவங்களுடைய. இந்த ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. உஸ்கா, உஸ்கி அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போது இந்த அவளுடைய அப்படின்னு இருக்குது இல்லையா? இதில் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது அவனுடையதும், அவளுடையதும், உங்களுடையதும், இவனுடையதும், இவளுடையதும், இவர்களுடையதும், அதாவது இவங்களுடையதும் சொல்லணும்ல, நம்முடையதும், எங்களுடையதும். இந்த அப்படிங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கை யூஸ் பண்ணோம். என்னுடையதும், அவனுடையதும் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அந்த மாதிரி நம்ம வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த அப்படின்ற வார்த்தை இருக்குது இல்லையா? இதுக்கு வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பி அப்படின்னு சொல்லுவாங்க. BHI, பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது அதுவும் இதுவும் அப்படின்னு தமிழில் சொல்லணும்ல, அந்த அதுக்கு நான் வந்து தனியாக பிரிச்சுட்டேன். இந்த இதுக்கு வந்து என்ன வார்த்தை? பி அப்படின்னு வார்த்தை. ஸோ நீங்கள் இது சொன்னாலும் போதும். இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், பென் பி அப்படின்னு என்ன அர்த்தம்? பெண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது பேனாவும் அப்படின்னு அர்த்தம். இதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ பாருங்கள், மவுஸ் இருக்கு, மவுஸ் பி அப்படின்னு என்ன அர்த்தம்? மவுஸும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பைக் பி அப்படின்னு அர்த்தம், பைக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவனும், அவளும், அதுவும், இதுவும். இது வந்து ஜெண்டர், நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? போன இதில் வந்து ரெண்டுமே அவனும் அவளும், இந்த ஜெண்டர்ஸ்க்கும் பார்த்தாச்சு, அதுக்கும் பார்த்தாச்சு. அதுவும் இதுவும், அவனுக்கு அதுக்கு இதுக்கு, இதிலிருந்து அது வந்து நார்மலான ஒரு பொருளுக்கும் பார்த்தாச்சு, ஜெண்டருக்கும் பார்த்தாச்சு போன இதில். ஞாபகம் இருக்கா? இப்போ இதுலேயும் பாருங்கள், நம்ம இந்த ஜெண்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த உம்ன்ற வார்த்தை நம்ம சொல்லலாம். அண்டு ஒரு பொருளுக்கும் நம்ம அதை சொல்லலாம், அதுவும் இதுவும். சரிங்களா? அப்போ அதுவும் இதுவும்னா என்னது? ஓபி ஏபின்னு வரும். இதில் வந்து உஸ் பி இஸ் பி ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ பாருங்கள், இதில் வந்து ஜெண்டருக்கு மட்டும்தான் என்ன வரும்? உஸ்கா பி, இஸ்கா பி, உன்கா பி, இன்கா பின்னு வரும். அதுவும் இதுவும் அப்படிங்கிறதுக்கு ஏன் வரல அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி ஒரு ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. அவனுடைய அப்படின்னு வந்துருச்சு. அதனால இந்த உஸ்கா அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் ஆன்சரே. அந்த உஸ்காவில் தான் நம்ம என்ன சேர்க்குறோம்? உஸ்கா பி அப்படின்னு சேர்க்குறோம், உஸ்கி பி அப்படின்னு நம்ம சேர்க்குறோம். அவனுடைய சொல்லுங்க பார்ப்போம். அவனுடையதும், அப்போது உஸ்கா பி, உஸ்கி பி, அவளுடையதும் அப்படின்னு நம்ம சேர்க்குறோம். சரி, இப்போ வந்து இந்த இது புரிஞ்சதா உங்களுக்கு? உஸ்கா பி, இஸ்கா பின்னா அவனுடையதும், அவளுடையதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், அதனுடைய, இதனுடைய, இது வந்து பொருளுக்கு, அதுக்கு என்ன வரும்? ஆல்ரெடி போன இதில் பார்த்தோம்ல, அவனுடைய, அவளுடைய, அதனுடைய, இதனுடைய, எல்லாத்துக்கும் இஸ்கா இஸ்கான்னு தான் பார்த்தோம். அதே தான் இங்கேயும் வரும். அப்போ அதனுடைய இதுவுக்கு என்ன வரும்? உஸ்கா பி, உஸ்கி பி. இப்போது இந்த இடத்துல உஸ்கா உஸ்கிங்கிறது எப்படி மாறும்? சொல்கிறவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறது பொறுத்து அது மாறும். ஆல்ரெடி முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? உஸ்கா பி, உஸ்கி பி. சரியா? இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவனுடைய, இவளுடைய என்னது? இவனுடைய அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். நம்ம என்ன பார்த்துருக்கோம்? போன லெசனில் பார்த்துருப்போம். இவனுடையனா என்னது? இஸ்கா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதோட அப்படிங்கிறது சேர்க்குறோம். உம்னா என்னது? பி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பி அப்படியே சேர்த்துருங்க. இஸ்கா பி, சாரி ஹிந்தியில் எழுதிட்டேன், பி.
சரி, இஸ்கா பி அப்படின்னு அர்த்தம் இவனுடையதும் இதனுடையதும் இவளுடையதும் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் சேம் தான். சரியா? இப்போ பாருங்கள், வேறு என்ன பார்க்கணும்? உங்களுடையதும் உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். போன லெசனில் நம்ம பார்த்துருப்போம். உங்களுடைய என்னது? ஆப்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் உங்களுடையதும் அப்படின்னு சேர்க்கணும். அப்போ உங்களுடையது ப்ளஸ்வும் உங்களுடையதும், அப்போ ஆப்கா ப்ளஸ் பி ஆப்கா பி. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். உங்களுடைய, இவங்களுடைய, இவர்களுடைய, இவங்களுடைய, இவங்களுடைய சொல்லுங்க பார்ப்போம். இவங்களுடைய என்னது? இன்கா, இன்கி அப்படி நம்ம போன இதில் பார்த்துருக்கோம். அப்போ அதோடு அந்த பி அணுங்க சேர்த்துக்கும். இன்கா பி, இன்கி பி அப்படின்னா இவங்களோடையதும், இன்கா பினா இவங்களோடையதும். இது ஒரு மேலே பார்த்து, ஒரு ஆண்களை பார்த்து குறிக்கிறது. இன்கி பி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை பார்த்து குறிக்கிறது. அதாவது ஒரு ஆன்ட்டி பார்த்து, ஒரு கிராண்ட் மதரை பார்த்து இப்படி குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அது ஒரு ஆன்சர் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அவனு ப்ளஸ் உடைய அதெல்லாம் பிரித்து பார்த்து ஒரு ஆன்சர் கொண்டு வந்தோம். அவனுடைய, அவளுடைய, அவனுக்கு, இவனுக்கு, அவளுக்கு, இவளுக்கு, அவன் மீது, அவனிலிருந்து, இவனிலிருந்து இப்படிலாம் கொண்டு வந்தோம். இப்போது ஒரு ஆன்சர் வந்திருக்கும் பார்த்தீங்களா? அவங்களுடைய, இவங்களுடைய, அவனுடைய, இவனுடைய, அவனுக்கு, இவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அதோடு நம்ம இந்த பியை மட்டும் சேர்த்து பண்ணுறோம். அப்போது அந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த ஒரு சென்டென்ஸ் நமக்கு கிடச்சிரும். தட்ஸ் ஒரு வேர்டு நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? சேம் தான். இப்போ பாருங்கள், அவனுக்கு ஒரு ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கும். அவனுக்குன்னா என்னது? உஸ்கோ. அதோட அவனுக்கும் அப்படி நமக்கு ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணுங்க அப்போது? கரெக்ட், உஸ்கோ பி அப்படின்னு ஆட் பண்ணணும். இஸ்கோ பி, உன்கோ பி அவங்களுக்கும், இன்கோ பி இவங்களுக்கும், இப்படின்னு நம்ம ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த பி அப்படின்னா என்ன அர்த்தம்? மைண்டில் வச்சுக்கிறது. எதுக்கு நான் சொன்னேன்? பி அப்படிங்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது அவனுடையதும், இவனுடையதும், அவங்களுடையதும், அவனுக்கும், இவனுக்கும், அவங்களிலிருந்தும், இவங்களிலிருந்தும், இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். அவர்களில், உங்களில், உங்களில் யார்? நெக்ஸ்ட் பிரபுதேவா. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களில், நீங்கள் ப்ளஸ் இல், நீங்கள்லாம் என்னது? ஆப், இல்லைன்னா என்னது? மே. அப்போ ஆப் மே. யார்? நெக்ஸ்ட் பிரபுதா. யார் அப்படிங்கிறதுக்கு என்னது? கौन. ஆப் மே कौन நெக்ஸ்ட் பிரபுதேவா. இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? சும்மா ஜஸ்ட் ஒரு இதுக்காக. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதோடு நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? அப்படிங்கிறது எல்லாத்துலையும் சேர்க்கலாம். சேர்த்தா எப்படி வரும் பாருங்களேன். அவனுடையதும், அவர்களுடையதும், உங்களுடையதும், நம்முடையதும், அவனுக்கும், அவங்களுக்கும், உங்களுக்கும், நமக்கும், அவனிலிருந்தும், அவர்களிலிருந்தும், உங்களிலிருந்தும், நம்மிலிருந்தும், எங்களிலிருந்தும், அவன் வரையும், உங்கள் வரையும், அடுத்து அவர்கள் வரையும், எங்கள் வரையும், அவனிலும், அவர்களிலும், உங்களிலும், நம்மிலும், எங்களிலும், இந்த மாதிரி எல்லாமே வரும். அப்போது எல்லாமே நீங்கள் அந்த அவனுடைய, இவனுடைய, அவளுடைய எல்லாமே ஒரு இருக்குல்ல, அதோடு சேர்ந்து நீங்கள் பி அப்படின்னு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ பி சேர்த்தா எப்படி வரும்? அவனுடையதும், அப்போது உஸ்கா பி, அவர்களுடையதும் உன்கா பி, உங்களுடையதும் ஆப்கா பி, நம்முடையதும் ஹமாரா பி அல்லது ஹம்கா பி இன்னும் சொல்லிக்கலாம். அது அவனுக்கும், அப்போது உஸ்கோ பி, அவங்களுக்கும் உன்கோ பி, உங்களுக்கும் ஆப்கோ பி, நமக்கும் ஹம்கோ பி அப்படின்னு வரும். அவனிலிருந்தும் உஸ்ஸே பி, அவர்களிலிருந்தும் உன்சே பி, உங்களிலிருந்தும் ஆப்சே பி, நம்மிலிருந்தும் ஹம்சே பி. சரிங்களா? இந்த மாதிரி தான் எனக்கு சொல்லணும். அடுத்து அவன் வரை உஸ் தக் பி, அவர்கள் வரை உன் தக் பி, உங்கள் வரை ஆப் தக் பி, இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். எல்லாமே சேம் தாங்க. சரிங்களா? அவனிலும் தும்மே பி, தும்மேனா உன்னிலும். சரிங்க? அவனிலும் என்ன வரும்? உஸ் மே பி. அடுத்து என்ன இருக்குது? அவர்களிலும் உன்மே பி. அடுத்து என்ன? உங்களிலும் ஆப் மே பி, நம்மிலும் ஹம் மே பி, இந்த மாதிரி வரும். புரியுதா? அந்த அப்படிங்கிறதுக்கு பி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து டே 8ல் அவன் தான் அப்படிங்கிறது, அந்த தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தது பார்க்கலாம்.